கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? இயேசு தரும் விடுதலை எப்படி இருக்கும்? இதுக்கான பதில் மெய்யான விடுதலையா இருக்கும். யூடியூப் கமெண்ட்ஸ்ல இதுக்கான பதிலாக ஒருத்தங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? கொடூரமானவர்களின் சீரல் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரியான பதிலாக நாளைக்கான வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீரேழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். You have been a refuge for the poor, a refuge for the needy in their distress, a shelter from the storm and a shade from the heat, for the breath of the ruthless is like a storm driving against a wall. ஐசையா 25:4. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? கடற்கரைக்கு அருகில் ஒரு சிறிய கிராமத்தில் கேப்ரியல்ன்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மை நிலையில் இருந்ததா. மழைக்காலம் வந்தாலே பழைய மரங்களாலும் பனை ஓலங்களாலும் செய்யப்பட்ட அவங்களோட குடிசை காற்றிலும் மழையிலையும் நடுங்குமா. பல இரவுகளில் வெளிய புயல் கர்ஜிக்கும் போது கேப்ரியலோட அம்மா அவனை அணைத்தபடி அமைதியாக உட்கார்ந்து இருப்பாங்களா. ஒரு வருஷம் பெரிய சூறாவளி அந்த கிராமத்தை தாக்குச்சான். மழை கொட்டி தீர மக்கள் பயந்து ஓடினாங்களா. சில பணக்காரர்கள் அவங்க வீட்டு கதவுகளை மூடினாங்களா. தங்களை மட்டும் பாதுகாத்து கொண்டாங்களா. கேப்ரியல் அவனோட குடும்பமும் தங்கத்துக்கு இடம் இல்லாம தவித்தாங்களா. அப்ப மலை மேல இருந்த பழைய தேவாலயம் கதவுகளை திறந்ததா. உள்ள வெப்பமான விளக்குகள் எரிந்து கொண்டிருந்ததா. அங்க இருந்தவங்க எல்லாருமே அன்புடன் வரவேற்றாங்களா. அவங்க உணவும் உலர்ந்த உடைகளும் பாதுகாப்பான இடமும் கொடுத்தாங்களா. அந்த இரவு வெளியே புயல் சுவரை அடிக்கும் அளவுக்கு சீறி கொண்டிருந்ததா. ஆனா தேவாலயத்தின் உள்ள அமைதி இருந்ததா. கேப்ரியல் சுவர்ல இருந்த சிலுவையை பார்த்து கொண்டிருந்தானா. அப்ப அவங்க அம்மா மெதுவா சொன்னாங்களா, கேப்ரியல், தேவன் ஏழைகளுக்கு பாதுகாப்பா இருப்பாரு, துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு அடைக்கலமா இருப்பாரு, புயல்ல இருந்து காப்பாற்றும் புகலிடமா இருப்பாரு. அந்த வார்த்தைகள் கேப்ரியலோட மனதுல ஆழமா பதிந்ததா. பல ஆண்டுகள் கழிந்ததா. கேப்ரியல் பெரியவனானா. புயல்லையும் துன்பத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ ஆரம்பித்தானா. யாராவது ஏன் இவ்வளோ அன்பா உதவுறன்னு சொல்லிட்டு கேட்டா அவன் சிரித்தபடி சொல்லுவானா, ஒரு நாள் எனக்கு ஓடி சில இடம் இல்லாதப்போ தேவன் தான் எனக்கு புகலிடமா இருந்தாருன்னு சொல்லிட்டு சொன்னானா. இதே போலதான் துன்பமும் புயலும் வாழ்க்கையில வந்தாலும் தேவன் ஏழைகளுக்கும் உதவி அளிக்கிறார். பாதுகாப்பான அடைக்கலமா இருப்பார். தேவன் நம்ம காத்தது போல நம்மளும் மற்றவங்களுக்கு அடைக்கலமா இருக்கணும். ஆமென்.